Now I am going to discuss the division of share capital. Share capital எப்படிலாம் நம்ம டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா, என்ன மாதிரி நேமில் கால் பண்ணலான்னு சொன்னாக்கா, authorized capital, issued capital, subscribed capital, called up capital, paid up capital, reserve capitalனு சொல்லி நம்ம பிரிக்கலாம். Suppose assume that XYZ அப்படிங்கிற ஒரு கம்பெனி அவங்களுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் தேவைப்படுது. 1000 கோடி ரூபாய் தேவைப்படும். இப்போ இல்லை, பிறகு தேவைப்படும். ஸோ திஸ் இஸ் த அமௌண்ட் ரெக்வயர்ட் ருபீஸ் இன் க்ரோர்ஸ். ருபீஸ் இன் க்ரோர்ஸ் எல்லாமே க்ரோரில் எழுதியிருக்கிறேன். ரைட்? 1000 கோடி ரூபாய் எனக்கு வேணும். இப்போ இம்மிடியேட்டாக எவ்வளோ தேவைப்படும்? ப்ராப்ளி ஒரு 600 crores தேவைப்படும். நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ப்ராசஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் போய் பதிவு பண்ணணும். சார், நாங்கள் தொழில் செய்ய போகிறோம், இந்த தொழில் தான் செய்ய போகிறோம், அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும், இதை நான் எப்படி வாங்க போகிறேன், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கணும். நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதோட அப்ஜெக்டிவ் என்ன, எங்கே வச்சு பண்ண போகிறீங்க, எவ்வளோ அதுக்கு ஃபுல் ஃபண்டு ரைஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத ஒரு டிராஃப்ட் கொடுக்கணும். மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், MOA. அப்படி MOAவில் இந்த கம்பெனிக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களோ, தட் இஸ் கால் சப்ஸ்கிரைப்ட் ஆத்தரைஸ்டு கேபிட்டல். தட் இஸ் கால் ரெஜிஸ்டர்டு கேபிட்டல் ஆர் ஆத்தரைஸ்டு கேபிட்டல். இதுக்கு மேலே அந்த கம்பெனி ஷேர் ஒரு பைசா கூட பப்ளிக்கிட்டேருந்து வாங்கக்கூடாது. ஆனால் அது இப்போ தேவையில்லை. இப்போ தேவையில்லைன்னு எல்லாத்தையும் இப்போயே வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு போர்ஷன் இப்போ வாங்கி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பேலன்ஸும் வாங்கிக்கலாம் இல்லையா? இப்போ இமீடியட்டாக எவ்வளோ வாங்க போகிறாங்க? ஸோ இப்போ இமீடியட்டாக எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க 600 மட்டும் நான் வாங்குறதுக்கு வில்லிங்னஸ் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க ஐ கால் ஃபார் யார்கிட்டேருந்து? இன்வெஸ்டர்ஸ் கிட்டேருந்து. இன்வெஸ்டர்ஸ் கிட்ட சொல்கிறேன், யார் யாருக்குலாம் இந்த ஷேர் வாங்குறது விருப்பம் இருக்கிறீங்களோ, இல்லை எங்கள் கம்பெனியில் நீங்கள் ஷேர் வாங்குறது விருப்பம் இருக்கிறீங்களோ எல்லாம் என்கிட்ட வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 600 நம்ம பார்ட்டாக பிரிக்கிறோம். ₹10 மதிப்புள்ள 60 crores ஷேர்ஸ். எத்தனை க்ரோர்ஸ் ஷேர்ஸு? 60 crores ஷேர். ஸோ 60 crores ஷேர்ஸ் அவருக்கு இருந்து வாங்க நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகே, இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஓகே சார், நான் வாங்கிக்கிறோன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ₹10 கொடுத்து 60 கோடி ஷேர்ஸும் வாங்குகிறேன். இது ருப்பீஸு, அது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். 70 கோடியும் வாங்குகிறோன்னு டிமாண்ட் பண்ணாங்கன்னா அவ்வளோலாம் வாங்க முடியாது சார், வெறும் 55 தான் வாங்க முடியும்னு சொல்லலாம். ஸோ தேர் இஸ் சான்சஸ் நீங்கள் விற்கிற எல்லாத்தையும் வாங்குறது ரெடியாக இருக்கலாம், அதற்காலையும் அதிகமாக கூட வாங்குறது ரெடியாக இருக்கலாம். உங்கள் கம்பெனி ஷேர் வாங்கவில்லை, அவ்வளோலாம் எங்களால் வாங்க முடியாது, கம்மியாக கூட வாங்க முடியும். சப்போஸ் 30 கோடி 60 கோடி விற்றாகணும். நம்ம 60 கோடி ஷேர்ஸ் விற்று 30 கோடி தான் வாங்குறது. பாதி தான் வந்துருக்கிறத வச்சு என்ன பண்ணுறது? பிஸ்னஸ் கேன்சல், க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. 60 சந்தோஷம், 70 தரனே வாங்கிக்கலாமா? நீங்கள் இப்போ எவ்வளோ வாங்குறேன்னு சொல்லி கால் பண்ணிங்களோ அதுக்கு மேலே ஒரு பைசா வாங்க முடியாது. எவ்வளோ தான் வாங்க முடியும்? 60 தான் வாங்க முடியும். இது பேர் சப்ஸ்கிரிப்ஷன். இது பேர் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். கம்மியாக இருக்குன்னா 30 முடியாது, ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மேனேஜ் பண்ணிட முடியும் அப்படின்னா அது பேர் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். அப்படின்னா நான் இஷ்யூ பண்ணது இது, அதாவது இதுக்கு பேர் இஷ்யூடு கேபிட்டல். திஸ் இஸ் கால் இஷ்யூடு கேபிட்டல். ₹10 மதிப்புள்ளதை 60 கோடி ஷேர்ஸ் நான் இஷ்யூ பண்ணியிருக்கிறேன். இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க? நாங்கள் மொத்தமாக வாங்குகிறோன்னு சொல்லலாம், அதிகமாக வாங்குறேன்னு சொல்லலாம், கம்மியாக வாங்குறான்னு சொல்லலாம். சப்போஸ் நம்ம கம்மியாக வாங்குறாங்க, இந்த சினாரியோவை ஹேண்டில் பண்ணுறேன். எந்த சினாரியோவை? அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அலாட் பண்ண முடிஞ்ச சுச்சுவேஷன். ரொம்ப கம்மினா முடியாது, 55 கொஞ்சம் கம்மி மேனேஜ் பண்ணிக்கலாம் லோன் வாங்கி அப்படின்னு சொல்கிற இந்த சுச்சுவேஷனில். அப்படின்னு சொன்னால் ₹10 கொடுத்து 55 கோடி ஷேர்ஸ் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இது ஃபேஸ் வேல்யூ, இது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், என்னன்னு போட்டுக்கிற நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். 55 ஃபுல்லாக வாங்கலை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வாங்குறதுக்கு வில்லிங்னஸ் காமிச்சாங்களோ தட் இஸ் கால் சப்ஸ்கிரைப்ட். ஓகே, 60 இருந்தால் சப்ஸ்கிரைப்டும் இஷ்யூடும் சேம். 70 இருந்தால் என்ன இருந்தாலும் 60 மேலே நான் தரமாட்டேன்ப்பா, அப்பையும் சப்ஸ்கிரைப்டு சேம். ஸோ சப்ஸ்கிரைப்டுனா வில்லிங்னஸ் டு டேக். மோர் தென் தட் இருந்தாலும் இஷ்யூடுக்கு மேலே ஒரு பைசா இஷ்யூ பண்ண முடியாது, அதனால் அதுதான் சப்ஸ்கிரைப். ஸோ ஐ ஹோப் ஐ குட் நவ் அண்டர்ஸ்டாண்ட். ஆத்தரைஸ்டு கேபிட்டல் ஆர் ரெஜிஸ்டர்டு கேபிட்டல்னா என்ன அப்படின்னா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் ROC கிட்ட
ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் கிட்ட நான் எவ்வளோ ஃபண்டு பப்ளிக் இருந்து வாங்க போகிறேன்னு முன்னாடி சொல்லி வாங்கின அந்த அமௌண்ட் பேர் authorized capital or registered capital. It is available in the memorandum of association in capital clause. Issued capital இப்போ இம்மிடியேட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதை நான் இஷ்யூ பண்ணுறேன், which is less than always authorized or equal to authorized. கம்மியாக இருக்கலாம் இல்லை authorized equivalent இருக்கலாம், அது 600. இது இஷ்யூ பண்ணுறேன்னா பப்ளிக் ஆர் வில்லிங் டு பர்ச்சேஸ் இருக்கு இல்லையா, அதே வாங்கலாம், அதுக்கு மேலே டிமாண்ட் பண்ணலாம், கம்மியாக டிமாண்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே டிமாண்ட் பண்ணாலும் நான் அதுக்கு மேலே 1 பைசா மீன்ஸ் எவ்வளோ இஷ்யூ பண்ண நினச்சேன்னா அதுக்கு மேலே ஒரு ஷேர் கூட நான் இஷ்யூ பண்ண முடியாது. கம்மியாக டிமாண்ட் பண்ணால் ரொம்ப கம்மியாக இருந்தால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஓரளவு கம்மியாக இருந்தால் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ அலாட் பண்ண இல்லை எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு அதில் கம்மியாக இருக்கிறது சப்ஸ்கிரைப். இந்த 55 வந்து சப்ஸ்கிரைப், ரைட். இந்த 10 rupees இருக்குல்ல, ஒரு ஷேருக்கு 10 ரூபாய் இருக்குல்ல, இந்த 10 ரூபாவும் சிங்கிள் ஷாட்டில் நம்ம வாங்க மாட்டோம். we won't collect that in single shot, we collect in installments. அந்த இன்ஸ்டால்மெண்ட் எப்படி இருக்குன்னா, அப்ளிகேஷனுக்காக ஒரு போர்ஷன், அலாட்மெண்ட்டுக்காக ஒரு போர்ஷன் அண்ட் காலுக்காகன்னு ஒரு போர்ஷன் நம்ம கலெக்ட் பண்ணலாம். நீங்கள் வேணும்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க, ஒரு சின்ன அமௌண்ட் கட்டி அப்படின்னா அது பேர் அப்ளிகேஷன். ஓகே சார், எல்லாருமே வாங்குறது ரெடியாக இருக்கிறாங்க, நாங்களும் சாட்டிஸ்ஃபைட், நீங்கள் பணத்தை கொடுத்துருவீங்க, வச்சு நான் தொழில் செய்கிறது கன்ஃபார்ம்னு சொன்ன அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஷேர் அலாட் பண்ணிட்டு அடுத்த டியூ கலெக்ட் பண்ணுவேன். அந்த அடுத்த டியூ வந்து அலாட்மெண்ட் டியூ. அந்த பணத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவேன், எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பணம் தேவைப்படுறது ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் அடுத்த டியூ குடியான்னு கேட்டு வாங்குவேன், அது பேர் கால். ஓகே, கால் மேபி அரௌண்ட் 3 கால்ஸ் இருக்கலாம். ரிமெம்பர் தட் அப்ளிகேஷன் மணி மினிமம் 5% இருக்கணும், மினிமம் 5% இருக்கணும். ஸோ அப்படின்னா ஆஸ் பர் செக்ஷன் 39 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் மினிமம் 5% should be அப்ளிகேஷன் மணி, 5% ஆஃப் த ஃபேஸ் வேல்யூ ஆர் நாமினல் வேல்யூ. ஓகே, இது வந்து யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் சொல்லியிருக்கு. ஆனால் செபி என்ன சொல்லியிருக்கிறேன்னா 25% ஆஃப் இஷ்யூ ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. மினிமம் 25% ஆஃப் த இஷ்யூ ப்ரைஸ் அப்ளிகேஷன் மணியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செபி கைட்லைன்ஸ். இது கம்பெனிஸ் ஆக்ட் சொன்னது, இது செபி சொன்னது, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நான் எல்லாருமே செபி சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. வி ஹேவ் டு ஸ்ட்ரிக்ட்லி கோ வித் தட் செபி ரூல்ஸ் ஃபார் த இஷ்யூ. இங்கே 2 வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறேன், நாமினல் வேல்யூன்னு சொல்லியிருக்கிறேன், இஷ்யூ ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன், 2 வார்த்தை. அப்போ நாமினல் வேல்யூன்னா என்ன, இஷ்யூ ப்ரைஸ்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா 10 ரூபா ஷேர் இஷ்யூ பண்ணும்போது 10 ரூபான்னு சொல்லி இஷ்யூ பண்ணலாம், ரைட். ஒரு பக்கா லோக்கல் அவன் இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான், நீங்கள் எல்லாம் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவோம், வரக்கூடிய லாபத்தை அதுக்கு அந்த மாதிரி நான் பிரித்து கொடுக்குறேன்றேன். எத்தனை பேர் வாங்குறது ரெடியாக இருப்பாங்க? ஓகே, அவன் தொழில் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினைக்கிறேன், நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணுறது ரெடியாக இருக்கிறோன்ட்டு விருப்பப்பட்ட க்ளோஸ் நோன் சர்க்கிள் வந்து பணத்தை கொடுப்பாங்க. இதே ரட்டன் டாட்டா, ஜியோ, முகேஷ் அம்பானி ஆர் பில் கேட்ஸ் இந்தியாவில் பெரிய பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறார், 10 ரூபா கொடுங்க நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவர் பணத்தை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோத்தில் கொண்டு வந்து காமிக்கிறார். ஆஸ் இஸ் க்ரோவிங் ஹிஸ் பிஸ்னஸ் ஸோ எக்ஸாபரண்ட்லி, நம்மளாம் அதை வாங்குறது ரெடி ஆகிடும், டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிடும். அப்போ அதே 10 ரூபா ஷேரை அதிக ரேட் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்குது, அப்படின்னா சொன்ன ரேட்டுக்கே வாங்கினோம்னா ஓகே. இப்போ என்கிட்ட ஒரு 100 rupees கரன்சி இருக்குது, அந்த 100 rupees கரன்சியில் நான் சைன் பண்ணிட்டேன், ஃபுல்லாக ஓவர் த 100 rupees கரன்சி நான் சைன் பண்ணிட்டேன், மார்க்கர் வச்சு சைன் பண்ணிட்டேன். என்ன ஆகும்? அந்த 100 ரூபா செல்லுமா? இதே கோழி கையெழுத்து போட்டிருக்கிறாருன்னு வச்சுங்க, எந்த கோழி சார், நீங்கள் கோழிக்கு இருக்கிறது இல்லை, கிரிக்கெட் பிளேயர் கோழி கையெழுத்து போட்டிருக்கிறாருன்னு வச்சுங்க, பார்த்தீங்களா கோழியோட ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 rupeesக்கு மதிப்பு ஜாஸ்தி இருக்கும். யூ கேன் பிட், ஏலத்தில் விட்டு அது 5000 10,000 நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாருடைய கரன்சி? ஆனால் அந்த கரன்சியில் பிரிண்ட் ஆன ஒரு விலை இருக்குது இல்லையா, 100 ரூபான்னு பிரிண்ட் ஆகிருக்குல்ல, அதுதான் நாமினல் வேல்யூ ஆர் ஃபேஸ் வேல்யூ. அதுக்கு மார்க்கெட்டில் என்ன வேல்யூ போகும்? ஐதர் அந்த சேம் ரேட் அது கம்மியாக கூட போகலாம். வேல்யூ ஜாஸ்தி போச்சுன்னா அந்த இஷ்யூவருடைய இமேஜ்னு அர்த்தம். அப்படி ஜாஸ்தி போச்சுன்னா இது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுக்கு பேர் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், இது பேர் பார். திஸ் இஸ் இஷ்யூ அட் ப்ரீமியம், திஸ் இஸ் இஷ்யூ அட் பார். இது இஷ்யூ அட் ப்ரீமியம், திஸ் இஸ் இஷ்யூ அட் பார். ஐ ஹோப் so could understand. Suppose assume that this one is 20. As per the Companies Act ன்னு சொன்னால் அப்ளிகேஷன் மணி மினிமம் எவ்வளோ இருக்கணும்னா நாமினல் வேல்யூவில் 5%, அதாவது 50 பைசா இருக்கணும். எவ்வளோ இருக்கணும்? 50 பைசா இருக்கணும். செபியோடைய கேஸில் இஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 20, அதில் 25% இருக்கணும். எவ்வளோ இருக்கணும்? 5 rupees இருக்கணும் மினிமம். That is how they will call for. I hope so could understand. So the amount required will be collected this way.
as per section 39 of Companies Act, minimum 5% on the nominal value. maximum எவ்வளவு நாள் இருக்கலாம். மொத்தமாக வாங்கலாமா சார்? வாங்கலாம், தப்பில்லை. மொத்தமாகவும் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. So I have completed the authorized capital or registered capital, issued capital பார்த்துட்டோம், subscribed capital பார்த்தாச்சு. மூணாவது called up capital. called up capitalனா என்ன? So I am going to discuss the called up capital here. As already I stated, நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறாங்க. 10 ரூபாவை 3 ரூபா அப்ளிகேஷனுக்கு, 3 ரூபா அலாட்மெண்ட்டுக்கு, 4 ரூபா கால்னு ரிசீவ் பண்ணுறாங்க. சப்போஸ் நான் என்ன சொல்லிட்டேன், 6 ரூபா குடியான்னு சொல்லி கேட்டேன். எவ்வளோ கொடுக்க சொல்லியிருக்கிறேன்? 6 ரூபா. எத்தனை ஷேர்ஸு? 55 கோடி ஷேர்ஸ் இன்ட்டு 5, 55. ஸோ 3 + 3 6 ரூபா ஒரு ஷேருக்கு. 10 ரூபா சார் ஒரு ரூபாய். ஆமாம், இப்போதைக்கு நான் 6 ரூபா தாங்க கேட்டிருக்க கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னால் 6 × 55 மல்டிப்ளை பண்ணுறீங்க இல்லையா? எவ்வளோ வருது? 330ன்னு நினைக்கிறேன். 330 crores. ஐ ஹோப் சார் could understand. 330 crores. இந்த 330 crores is called up value. பணத்தை கொடுங்க சார், 10 ரூபாவில் நீங்கள் பணத்தை கொடுங்கன்னு உங்கள்கிட்ட எவ்வளோ கேட்டிருக்கிறனோ அந்த கேட்டிருக்கிற அமௌண்ட்டுக்கு பேர் கால்ட் அப் வேல்யூ. எவ்வளோ கட்ட சொல்லி கேட்டிருக்கணும் பேர் கால்ட் அப் வேல்யூ. அதில் இதை கேட்டிருக்கிற நீங்கள் இதை மட்டும்தான் கொடுத்துருக்குறீங்க, இன்னும் இந்த பணத்தை கொடுக்கவே இல்லை. எவ்வளோ கொடுத்துருக்குறீங்க? அப்ளிகேஷன் பண்ணி தான் கொடுத்துருக்குறீங்க. சார் உங்களுக்கு ஷேர் அலாட் ஆயிடுச்சு சார், 2வது டியூ கொடுங்க, நான் கேட்டு நான் இன்னும் கொடுக்கல, நான் இன்னும் வாங்கலை. அப்போ எது மட்டும்தான் வாங்கியிருக்கிறேன்? இதில் ஒரு போர்ஷன் மட்டும்தான் வாங்கியிருக்கிறேன். அப்போ 3 × 55 165 ரூபாய் தான் நான் வாங்கியிருக்கிறேன். அப்படின்னா அது பேர் பெய்ட் அப் கேபிட்டல். ஐ ஹோப் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் த பெய்ட் அப் கேபிட்டல். ஸோ அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது? ஆத்தரைஸ்டு கேபிட்டல் இஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஷேர் கேபிட்டல் குட் பி issued to the public, represented or available in memorandum of association. அண்ட் செகண்ட் வந்து issued capital, அதில் இப்போ இமீடியட்டாக எவ்வளோ பணம் தேவைன்னு இஷ்யூ பண்ணியிருக்கணும், அது பேர் issued capital. சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல்னா அதில் மக்கள் ஆர் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ வாங்கிக்கிறதுக்கு வில்லிங்னஸ் காமிச்சிருக்கிறாங்களோ அது வந்து சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். ஒரு ஷேருடைய விலையை பாட்டாக வாங்கியிருக்கிறோம், அதில் எவ்வளோ பார்ட் வரைக்கும் கட்டுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறோம், அது பேர் கால்ட் அப் கேபிட்டல். அந்த பார்ட்டில் எவ்வளோ அவன் கட்டியிருக்கிறோனோ அது மட்டும் எடுத்தோம்னா அது பேர் பெய்ட் அப் கேபிட்டல். ரைட். ஸோ தீஸ் ஆர் த 5 aspects we have seen. ரைட். அப்போ இதில் வந்து 1000ல் 600 இஷ்யூட்னு சொன்னால் பேலன்ஸ் இருக்கிற 4 அன்இஷ்யூட். Subscribe balance unsubscribe, called up balance uncalled up, right? So this is how we'll think over. Now the last one is reserve capital. Reserve capital na enna paathalam. Share ode price வந்து 10 rupees, இது nominal value. இதை எப்படி கட்ட சொல்லியிருக்கேன்னா 3 rupees 3 rupees 2 rupees 2 rupees னு கட்ட சொல்லியிருக்கிறேன். 3 rupees அப்ளிகேஷனுக்காக, 3 rupees அலாட்மெண்ட்டுக்காக, 2 rupees first call, another 2 rupees for final call னு கேட்டிருக்கிறேன். இதெல்லாம் கட்டுங்கன்னு சொல்லி கால் பண்ணியாச்சு. இது கால்ட் அப், இது கால்ட் அப். இந்த போர்ஷன் வந்து அன்கால்டு, இந்த போர்ஷன் வந்து அன்கால்டு, அன்கால்ட் அப். ஒரு ஷேருக்கு உங்களுக்கு எவ்வளோ கட்ட சொல்லி கூப்பிட்டுருக்கிறேன்? 3 + 3 + 2 8 rupees கொடுங்கன்னு சொல்லி கேட்டாச்சு. நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துட்டிங்கன்னா கால்ட் அப் அண்ட் பெய்ட் அப் ரெண்டு சேமாக இருக்கும். 6 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அது பார்ட்லி பெய்ட் அப். ஸோ இது பார்ட்லி கால்ட் அப் ஷேர்ஸ். இந்த 3 கட்டுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா அது பேர் பார்ட்லி கால்ட் அப். பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே ஒரு ஷேர் பணம் வேணும், வாங்கிட்டேன். கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் ஷேர் வரணும், இது வந்துருச்சு. இன்னொரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது அடுத்த அமௌண்ட் வரலாம். அது எப்போ? இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு சார், இன்னும் 3-4 மாதத்துக்கு அப்புறம் தான் சார் நமக்கு இந்த பணம் தேவைப்படும், அப்போ 3-4 மாதத்துக்கு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் கால்ட் அப், இது பேர் அன்கால்ட் அப். இதுக்கு பேர் கால்ட் அப். பேமெண்ட் பண்ணிட்டானா, பேமெண்ட் ஆயிடுச்சுன்னா பெய்டப்பா. இந்த 8 rupees கொடுன்னு கேட்டேன், அவன் 8 ரூபாய் கொடுத்துட்டானா அது பெய்டப். 6 ரூபாய் தான் சார் கொடுத்துருக்கானா, மிச்சம் 2 ரூபாய் கூப்பிட்டதில் கொடுக்கலன்னா அது பேர் அன்பெய்டப். பெய்டப் அண்ட் அன்பெய்டப். கிளியர்? ஸோ கால்ட் அப் அன்கால்ட் அப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கொடுங்க 10 ரூபாய் வேல்யூவில் 8 ரூபாய் வரைக்கும் கொடுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் அது பேர் கால்ட் அப். இவ்வளோ இன்னும் கொடுக்க சொல்லி நான் கேட்கலையே, அது பேர் அன்கால்ட் அப். எப்போ கேட்பேன்? ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு பிறகு நான் கேட்கலாம். ஸோ 3 months or 4 months லேட்டர் ஐ கேன் கலெக்ட் திஸ். அது வரைக்கும் அதுக்கு பேர் அன்கால்ட் அப் கேபிட்டல், அது பேர் அன்கால்ட் அப். ஸோ கால்ட் அப் அன்கால்ட் அப். இந்த 8 rupees 6 rupees பெய்ட் அப்னா அது பேர் பெய்ட் அப். இன்னும் 2 ரூபாய் எப்போ பே பண்ணுறோன்னா அதுதான், அப்போ தான் அது பெய்ட் அப். அது வரைக்கும் அன்பெய்ட் அப். ஸோ பெய்ட் அப் அன்பெய்ட் அப் எல்லாத்துலேயும் உண்டு. இஷ்யூடு அன்இஷ்யூடு, சப்ஸ்கிரைப் அன்சப்ஸ்கிரைப்டு, கால்டு அன்கால்டு, பெய்ட் அப் அன்பெய்ட் அப். இப்போ கால்ட் அப் போர்ஷன் இது,
அடுத்த 2 ரூபா அன்கால்டு அப். ஏன் சார் அன்கால்டு அப்? ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் கூப்பிட்றேங்க, நோ ப்ராப்ளம், அப்போ கொடுங்க. ஏன்னா அப்போ தான் நான் க்ரோத்துக்கு எக்ஸ்பேன்ஷனுக்கு தேவைப்படும். அந்த அன்கால்டு கேபிட்டல் இருக்குல்ல, 3-4 மாதம் இல்லை, கம்பெனி திவாலா ஆகிற வரைக்கும் காலே பண்ண மாட்டேன். அன்கால்டு அப் ஷேர் இருக்குல்ல, நாட் கால்டு அப் அன்டில் லிக்விடேஷனை கம்பெனி க்ளோஸ் பண்ணுறாங்க. கம்பெனி க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நான் கூப்பிடவே மாட்டேன் சார். அந்த பணம் நான் கேட்கவே மாட்டேன். அந்த பணம் கேட்கவே மாட்டேன்னு சொன்னால் that portion of uncalled up capital is called reserve capital. அதுக்கு பேர் reserve capital. I hope you could understand what is called reserve capital. So இப்போ என்னென்ன பார்த்தோம்? authorized capital பார்த்தோம், issued capital பார்த்தோம், subscribed capital பார்த்தோம், called up capital பார்த்தோம், paid up capital பார்த்தோம், last reserve capital. reserve capital அப்படிங்கிறது என்னன்னா the uncalled portion காலே பண்ண மாட்டேன் until the business closed. ஏன் சார் கேட்கவே மாட்டிங்கன்னா எதுக்கு சார் அதை வச்சுக்கிட்டு அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு உண்மையான ஒரு சின்ன ஒரு பார்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. வாட் இஸ் தேட்? இந்த கம்பெனியுடைய கான்செப்டில் எப்படிப்பட்டது கம்பெனி? லிமிட்டெட் லயபிலிட்டி நம்ம சொன்னோம். ஸோ வி கால் தட் அஸ் லிமிட்டெட் லயபிலிட்டி. கம்பெனி பொறுத்த வரைக்கும் லிமிட்டெட் லயபிலிட்டி. லிமிட்டெட் லயபிலிட்டின்னு என்ன அர்த்தம்? கம்பெனியுடைய லயபிலிட்டி என்னது? கம்பெனியுடைய லயபிலிட்டி என்னப்பா? வாட் இஸ் த லயபிலிட்டி ஆஃப் கம்பெனி? லிமிட்டடா அன்லிமிட்டடா? கம்பெனிஸ் லயபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் அன்லிமிட்டெட். குழப்பிக்கூடாது. கம்பெனிஸ் லயபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் அன்லிமிட்டெட். அப்போ யாருது சார் லிமிட்டட்னு சொல்கிறோமே? ஷேர் ஹோல்டர்ஸ் லயபிலிட்டி தான்ப்பா லிமிட்டெட். ஓகே, ஏபிசி கம்பெனி, ஏசி ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர். ஏசி ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ். நான் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ ஏ இஸ் ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர் இன் அ கம்பெனி ஏபிசி. ரைட். இந்த கம்பெனியில் 100 ரூபீஸ் சொத்து இருக்கு. ஏ கிட்ட 500 ரூபீஸ் சொத்து இருக்கு. ரைட். இது அசெட். லயபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஏபிசி கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 200 ரூபீஸ் இருக்கு. ஏ கிட்ட அந்த ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட கடனே இல்லை. இந்த ஏபிசி என்ன பண்ணுறான்னா ஏ கிட்ட ஷேரை இஷ்யூ பண்ணுறான். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ஏ எவ்வளோ பணம் கொடுத்துருக்குறான்னா ஃபுல்லாக கொடுத்துறான். இது பேர் 10 ரூபா இஷ்யூ ப்ரைஸு. கட்டுன்னு கூப்பிட்டானா இது பேர் கால்டப்பு. அவன் கட்டிட்டானா அது பேர் பெய்டப். எப்படிப்பட்ட பெய்டப்? எவ்வளோ கட்ட சொன்னீங்களோ எல்லாத்தையும் கட்டினேன். எவ்வளோ கட்ட சொல்லியிருக்கேன்? ஃபுல்லாக கட்ட சொல்லிட்டேன். ஃபேஸ் வேல்யூ முழுக்க கட்ட சொல்லிவிட்டு நீங்கள் கட்டிட்டீங்க. ரைட். இப்போ இந்த கம்பெனியில் 100 ரூபா சொத்து, கடன் 200 ரூபா, 100 ரூபா நட்டத்தில் இருக்குது. அந்த பணத்தை என்ன பண்ணுறது? ஏபிசி யார்கிட்டருந்து வாங்குறது? ஏ கிட்ட 500 ரூபா சொத்து இருக்குது. ஏ கிட்ட வாங்க முடியுமா? சத்தியமாக வாங்க முடியாது. ஏன்? liability of A is limited. liability of the part means the shareholder is limited, not the ABC. ABC உடையது கிடையாது. A உடையது limited. limitedனா limited to what extent? face value of the share. எது வரைக்கும்? face value. சார் இந்த ஷேரோடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா சார். 10 ரூபா தந்துட்டேன். இதுக்கு மேலே ஒரு பைசா என்கிட்ட கேட்க முடியாது. ஆமாம் என்கிட்ட சொத்து இருக்குண்ணா, தரமாட்டேன் அப்படின்னு அவரால் சொல்ல முடியும். கம்பெனி கிட்ட 100 ரூபா தான் சொத்து இருக்குண்ணா, 200 ரூபா கடனுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு மிச்சம் தர முடியாதுன்னு கம்பெனின்னு சொல்லிடுவான். அவன்கிட்ட பணம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? ஏபிசி இஸ் இன்சால்வெண்ட். ரைட். லிக்விடேட் பண்ணிட்டீங்க, அந்த கம்பெனி திவால் பண்ணிடுவீங்க. ஏ திவால் ஆகலை, ஏபிசி கம்பெனி திவால் ஆயிடுச்சு. திவால் எப்போ ஆகும்? பணம் இல்லைன்னா தான் திவால் ஆகும். ஏபிசி கம்பெனி திவால். லிமிட்டட்னா திவால் ஆகுமா? இவர் திவால் ஆகலை, இவர் திவால் ஆகும். ஏ திவால் ஆக மாட்டார். ஏன்னா அவருக்கு கடன் எவ்வளோ எனக்கு பொறுப்பு 10 ரூபா வரைக்கும் தான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே நான் பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன். ஆனால் ஏபிசி திவால் ஆகலாம், ஏபிசி திவால் ஆகலாம். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இவனுடைய லைபிலிட்டி அன்லிமிட்டட், இவருடைய லைபிலிட்டி லிமிட்டட். இதே சிச்சுவேஷன் இப்படி யோசிங்க. ஏபிசி ஏ ஃபேஸ் வேல்யூ பீயிங் 10 ரூபீஸ். குடுன்னு கேட்டது 8 ரூபா தான் கேட்டிருக்கிறான். ஏ எவ்வளோ கொடுத்துட்டான்? ஃபுல்லாக பே பண்ணிட்டான். அவன் கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துட்டான். இப்போ சொத்து எவ்வளோ இருக்குன்னா 100 ரூபா இருக்குது. லைபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னா 200 ரூபா இருக்குது. இவன்ட்டு எவ்வளோ இருக்குது? சொத்து 500 ரூபா இருக்குது. இப்போ பாருங்கள், கடன் 100 ரூபா இருக்குது. இப்போ ஏக்கு ஏற்படுற நஷ்டத்தை, ஏபிசிக்கு ஏற்படுற நஷ்டத்தை ஏக்கிருந்து கேட்கலாமான்னா கேட்கலாம். ஏன்? ஏ ஹேஸ் த லைபிலிட்டி டு பே
டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ எக்ஸ்டென்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறார் லைபிள். எவ்வளோ இன்னும் கொடுக்காம இருக்கிறார்? 2 rupees கொடுக்காம இருக்கிறார். எப்போ கொடுப்பார்? எப்போ சிச்சுவேஷன் வருதோ அப்போ கொடுப்பார். ஏன் சார் இப்படி பண்ணணும், முன்னாடியே வாங்கிக்க வேண்டியதான்? அப்படி இல்லைங்க. ஏபிசி என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் காமிச்சிங்க பாருங்கள், ஷேருடைய மதிப்பு 10 ரூபாய், நான் எங்கள் ஷேர் ஹோல்டர் கிட்டேருந்து 8 ரூபாய் தான் வாங்கியிருக்கிறோம், இன்னும் 2 ரூபாய் நாங்கள் எப்போ கேட்டாலும் நீங்கள் தரணும்னு சொல்லியிருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வர வேண்டிய சொத்து அவருக்கு கம்பெனிக்கு இதை வச்சு கடன் வாங்கலாம், எது வேணாலும் பண்ணலாம், இமேஜ் பில்ட் பண்ணுறாரு. ஸோ என் கம்பெனியில் சொத்தே இல்லாமல் அழிஞ்சு போனாலும் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து நான் 2 ரூபாய் கேட்க வேண்டியது இருக்குது, நான் கேட்காம வச்சுருக்கேன், எப்போ வேணாலும் கேட்டு ரெக்கவர் பண்ணிவிடுவேன்னு சொல்லி கேபிட்டல் ஒரு போர்ஷன் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறது பேர் தான் ரிசர்வ் கேபிட்டல். ரிசர்வ் கேபிட்டல் வேற, கேபிட்டல் ரிசர்வ் வேற. கேபிட்டல் ரிசர்வ் சொத்தை விற்று வரக்கூடிய லாபத்துக்கு பேர் கேபிட்டல் ரிசர்வ். நார்மலாக நடக்கிற தொழிலில் வரக்கூடிய லாபம் இல்லாமல் எதிர்பாராத சில ரீசன்ஸ்னால, அப்நார்மல் ரீசன்ஸ்னால வரக்கூடிய ப்ராஃபிட் பேர் கேபிட்டல் ரிசர்வ். ரிசர்வ் கேபிட்டலை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறேன், எனக்கு எப்போ தேவையோ அப்போ தான் வாங்குவேன்னு சொல்லிட்டால் த அன்கால்டு போர்ஷன் வில் பி கால்ட் அப் ஒன்லி ஆன் லிக்விடேஷன். க்ளோஸ் பண்ணும்போது மட்டும்தான் கேட்பேன்னு சொல்லிட்டு பணத்தை கேட்காம வச்சிருந்தால் that will be called as reserve capital. So this is nothing but uncalled up value, uncalled up capital provided. கால் பண்ணுவேன்னா கட்டாயமாக கால் பண்ண மாட்டேன். called up only on liquidation, called up only ஆன் லிக்விடேஷன் அப்போ தான் க்ளோஸ் பண்ணும்போது, லிக்விடேஷனை க்ளோஸ் பண்ணும்போது மட்டும்தான் நான் கால் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாக்க அது பேர் ரிசர்வ் கேபிட்டல். ஸோ வி ஹவ் சீன் ஆல் தீஸ் வெரைட்டிஸ், ரைட்? ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு சி ஈக்விட்டி ஷேர்ஸை ஒரு கம்பெனி எப்படி இஷ்யூ பண்ணலாம். ஸோ ஹவு த கம்பெனி கேன் இஷ்யூ த ஈக்விட்டி ஷேர்ஸ் கேபிட்டல் அப்படின்னு சொன்னாக்க டைரெக்டாக வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ணலாம். இப்போ ஏபிசி கம்பெனி இருக்குது, ஏபிசி கம்பெனி ஏபிசி அப்படின்னு என் நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கால் ஃபார் பண்ணலாம். கால் ஃபார் பண்ணிவிட்டு அவங்கள இஷ்யூ பண்ண சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு இன்வைட் பண்ணலாம். இவங்கள்ட்ட என்ன பண்ணலாம், இன்விடேஷன் ப்ராஸ்பெக்டஸ் கொடுக்குறாங்க. சார் நாங்கள் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கு பணம் வேணும், யார் யாரெல்லாம் எங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களோ எங்களுடைய ரிஸ்க் எல்லாம் படித்து பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கால் ஃபார் பண்ணுவாங்க. கால் ஃபார் பண்ண பிறகு இவங்க ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அப்ளிகேஷன்ஸ் அனுப்புகிறாங்க. அப்ளிகேஷன்ஸ், அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் சஃபிஷியன்ட் நம்பர் வந்துருச்சு, இனிமேல் நம்மளால் அலாட் பண்ண முடியும்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு ஏபிசி இவங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஷேர்ஸை அலாட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் த ப்ராசஸ், இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்க, பப்ளிக் இஷ்யூ நடக்குது. பப்ளிக் இஷ்யூங்கிறது ஃபஸ்ட் டைம் இஷ்யூ பண்ணுறதா இருக்கலாம், இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் ஐபிஓன்னு சொல்லலாம், அல்லது ஃபர்தர் பப்ளிக் ஆஃபர். நான் ஏற்கனவே சொன்னேன், என் கம்பெனிக்கு 10,000 ஒரு 1000 கோடி ரூபாய் வேணும், இப்போ 600 கோடி ரூபாய் ரைஸ் பண்ணிக்கிறேன், அப்புறம் ஒரு 400 கோடி ரைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இமீடியட்டாக வாங்கினது பேர் ஐபிஓ, அப்புறமேட்டு வாங்கிக்கிறது பேர் எஃபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அண்ட் ஃபர்தர் பப்ளிக் ஆஃபர். ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னா இந்த மாதிரி ஜென்ரலாக எல்லாத்தையும் கேட்க மாட்டேன். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ்ஸ், அவங்ககிட்ட மட்டும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபண்டு எனக்கு தேவைப்படுது, நீங்கள் கொடுத்தா நாங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோன்ட்டு லிமிட்டட் நம்பர்ஸ் வச்சு ஃபண்டை ரைஸ் பண்ணாங்கன்னா அது பேர் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். ரைட் ஷேர்ஸ் அப்படிங்கிறது சப்சிக்வெண்ட் இஷ்யூ. ஓகே, கம்பெனி வளர்ந்துட்டே போகுது, நம்ம 1000 கோடியோட சொத்தை ஸ்டார்ட் பண்ணலாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம், இன்றைக்கி 1000 கோடி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, வி ஹேவ் டு எக்ஸ்பேண்ட் த பிஸ்னஸ். அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபர்தராக இஷ்யூ பண்ணும்போது நம்ம ஷேர் ஏற்கனவே மார்க்கெட்டில் வித்துட்ருக்குறாங்க, அப்போ ஒரு ஷேர் வந்து 30 ரூபா 40 ரூபா போகலாம். 40 ரூபா போயிட்டுருக்கிற ஷேரை ஏன் கம்பெனி ஷேர்ஸ் ஃபர்தராக இஷ்யூ பண்ணும்போது 35 ரூபா கூடியா 30 ரூபா கூடியான்னு டிஸ்கவுண்ட், ஆக்சுவலாக டிஸ்கவுண்ட் கிடையாது, நார்மல் மார்க்கெட் ரேட்டை கல்லி கம்மியாக ஆஃபர் பண்ணுவேன். அப்போ எல்லாருமே வாங்க ரெடி ஆகிடுவாங்களே. அப்போ சப்சிக்வெண்ட்டாக இஷ்யூ பண்ணும்போது யாருக்கு நான் அதை கொடுப்பேன்னா, ஏற்கனவே யார் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணுவேன். அதனால தான் இது பேர் ரைட் ஷேர்ஸ். எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஹேவிங் த ரைட் டு சப்ஸ்கிரைப் த ஃபர்தர் இஷ்யூ, அதான் தான் அதுக்கு பேர் ரைட் ஷேர்ஸ். வெளியாளுங்க வாங்குறதுக்கு செகண்டரி ரைட்ஸ் தான் உண்டு, இவங்க வேணான்னு சொன்னால் தான் இன்னொருத்தருக்கு. லாஸ்ட் ஃபோர்த் வந்து போனஸ், அதாவது போனஸ் ஷேர்ஸ். நீங்கள் 100 ரூபா கொடுங்க சார், எனக்கு இதை வச்சு பிஸ்னஸ் பண்ண 10 ரூபா லாபம் வரும், அதை நான் உங்களுக்கு தரேன், டிவிடெண்டாக கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஸோ 100 ரூபா வச்சு பிஸ்னஸ் பண்ணேன், 20 ரூபா லாபம் வந்துச்சு, 20 ரூபா நான் உங்களுக்கு கொடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன், சார் இன்னும் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, அந்த 20 ரூபா உங்களுக்கு கொடுக்காமல் நானே வச்சுக்கிறேன் சார். ஓகே, எனக்கு இப்போ கையில் பணம் வந்தால் நல்லா இருக்குமே சார். அப்படியா,
இந்த 20 ரூபாய் எக்ஸ்டென்ட்டுக்கு ஃப்ரீ ஷேர்ஸாக கொடுத்துட்றேன், வேணால் நீங்கள் வெளியில் விற்று பைசா மாற்றிக்கிங்களேன் அப்படின்னு ஃப்ரீ ஷேர்ஸாக கொடுத்துட்டேன். அப்படின்னா லாபத்தை உங்களுக்கு பிரித்து கொடுக்காம அந்த லாபத்தை ஷேராக கொடுத்துட்டேன், நீங்கள் பைசா தர வேண்டாம், அடிஷ்னல் ஷேர்ஸ் கிடச்சதுன்னு அது பேர் போனஸ் இஷ்யூ. ஸோ தீஸ் ஆர் த 4 types of issues are there. Shares could be issued in installment as well as can be issued in single shot. ரெண்டுமே நம்ம பார்ப்போம் இப்போ.